ஒரு தெருவில் இரண்டு நாய்கள் இருந்தன. ஒன்று வீட்டில் ராஜாவாக வாழ்ந்த டோபர்மன், மற்றொன்று தெருவை நம்பி வாழ்ந்த ஒரு தெருநாய். டோபர்மன் நாய்க்கு தினமும் ருசியான சாப்பாடு, அன்பான வாழ்க்கை. ஆனால் தெருநாய்க்கு மிச்சம் கிடைத்தால்தான் உணவு. ஒரு நாள் டோபர்மன் கேலி செய்தது. எனக்கும் கார்ந்த இடத்திலேயே சாப்பாடு வரும், உனக்கு சாப்பாடு கிடைக்குமா என்பதே சந்தேகம். தெருநாய் ஒன்றும் பேசவில்லை. அது அமைதியாக தன் பாதையை தொடர்ந்தது. அந்த இரவு ஒரு திருடன் அந்த வீட்டின் பின்னால் நுழைய முயன்றான். டொபர்மன் நன்றாக சாப்பிட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. ஆனால் அதை பார்த்த தெருநாய் சத்தமாக குரைக்கத் தொடங்கியது. திருடன் கோபத்தில் நாயை தாக்கினான். ஆனால் வலியை பொருட்படுத்தாமல் அவன் கையை கடித்தது அந்த தெருநாய். திருடன் அலறிய சத்தம் கேட்டதும் அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவனை பிடித்தனர், போலீசிடம் ஒப்படைத்தனர். அனைவரும் அந்த தெருநாயை தடவிக்கொண்டு பாராட்டினர். இதுதான் உண்மையான காவலன். அப்போதுதான் டொபெர்மன் விழித்தது. என்ன நடக்கிறது என்று பார்த்தது. அப்போது எல்லோரும் டொபெர்மனை பார்த்து சிரித்தனர். இருக்குமிடம் பெரியதல்ல, பொறுப்புணர்ச்சிதான் மனிதனையும் நாயையும் உயர்த்தும்.